வெல்கம் டு ஹங்கர் ஃப்ரீ ஃபுட்ஸ். என்னம்மா இன்னைக்கு இது சமையல? இன்னைக்கு வரகு நூடுல்ஸ் செய்யறேன். வரகு நூடுல்ஸ் ரெடி பண்ணலாமா? ரெடி பண்ணலாம், நல்லாவும் இருக்கும். இப்ப தண்ணி ஊத்தி அதை வேக வச்சிட்டு இருக்கிறேன். அது உடம்புக்கு ரொம்ப நல்ல இல்ல, ரொம்ப சத்து உள்ளது. ஆமா, இது காலையிலயும் சாப்பிடலாம், ஈவினிங் டைம்லயும் சாப்பிடலாம். ஸ்நாக்ஸா சாப்பிடலாமா, டின்னரா சாப்பிடலாமா? டின்னராவும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லது இது, வரகுல செஞ்சு. இது வெந்துட்டோன்னே இதை வடிகட்டிடணும். சரி, அடுப்பை நிறுத்திட்டு வடிகட்ட போறேன். இப்போ வடிகட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ அடுப்பு பற்ற வச்சிருக்கேன், அதில் வானல் வைக்கிறேன். கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போ நெய் போட்டு இந்த பன்னீரை வறுத்துக்கிறேன். பன்னீரை போட்டுக்கிறேன். லேசா பக்குவம் வரும்போது இந்த பன்னீரை எடுத்துடணும். எடுத்து தட்டில் போட்டுக்கிறோம். அதுல வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ காலிஃப்ளவரு, பட்டாணி, கேரட்டு, கொடை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறணும். நல்லா கிளறி விடணும். அது கூட கொஞ்சம் தூள் போட்டுக்கணும், காரத்தூள். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு. நல்லா கிளறி விட்டு காய் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்ப பன்னீரை போட்டுருவேன். போட்டு நல்லா கிளறிக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலவையாகும். காய்கறி, காலிஃப்ளவர், கேரட்டு, கொடை மிளகாய், வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ அதில் நூடுல்ஸ் வடிகட்டி வச்சிருந்தது, வரகு நூடுல்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கணும்.
இப்போ வரகு நூடுல்ஸு ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் சேர்த்தது. ரெடி ஆயிடுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். சூடா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குமாம்மா? ரொம்ப அருமையா இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்க்கலாமாம்மா? சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த சூடோடு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குமா? சூப்பர்.